முன்னொரு காலத்துல சிம்மவர்மன் அப்படின்னு ஒரு ராஜா ஒரு நாட்டை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் மிகச்சிறந்த சிவபக்தன். அவனுக்கு ரொம்ப நாளா ஆசை, ஒரு மிகப்பெரிய சிவன் கோயிலை அவனோட நாட்டில் கட்டி முடிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேலைகளை அவன் ஆரம்பிச்சான். ஒரு 4-5 வருஷமா ஒரு கோயிலை எடுத்து ஃபுல்லா கட்டி முடிக்கிறதுக்காக அவன் எல்லா வேலைகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தான். ஒரு 3 வருடம் 4 வருடம் கழிச்சு அந்த கோயில் ஓரளவுக்கு முழுமையாயிடுச்சு. அதை போய் இவன் சூப்பர்வைஸ் பண்றதுக்காக போனான். அவனுக்கு கோயிலை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்மளாலையும் இவ்வளவு பெரிய கோயில் கட்ட முடியுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டான். அப்போ அங்க இருக்கிற வேலையாளுங்கள்லாம் சொன்னாங்க, ராஜா இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம பேரை பொறிக்கணும், அதுக்கு சிம்மவர்மன் சொல்லிட்டு நாங்க உங்க பேரையே பொறிக்கலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னான். ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், நம்மளோட பேரு வரலாற்றுல நிலைச்சு நிக்க போதே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டான். அங்க இருந்து கோயில்ல இருந்து நேரம் அரண்மனைக்கு வந்தான். அரண்மனை வேலைகள்லாம் முடிச்சான். அன்னைக்கு ராத்திரி நல்லா தூங்கினான். தூக்கத்துல அவனுக்கு ஒரு கனவு. அவன் போய் பார்த்தான் இல்லையா, அதே கோயில் அவனோட கனவுல வருது. அந்த வேலையாளுங்கள்லாம் சொன்னாங்க இல்லையா, சிம்மவர்மன் அப்படின்ற அந்த பேரை நான் ஒரு இடத்துல பொறிக்க போறேன்னு சொல்லிட்டு அந்த இடமும் இவன் கனவுல வருது. கனவுல வரும்போது இவன் அதை பார்த்துக்கிட்டே இருக்கான். அங்க சிம்மவர்மன்னு பேர் இல்லாம கனவுல காந்தம்மாள் அப்படின்னு ஒரு பேர் வருது. இதை பார்த்த உடனே ராஜா திடுக்கிட்டு எழுந்துட்டான். ராஜாக்கு ஒண்ணுமே புரியல. கனவுல வந்த கோயில் சரி, அது நாம கட்டின கோயில் தான், அந்த பேர் எழுத போற அந்த இடமும் நாம பார்த்த இடம் தான். ஆனா அதுல ஏன் நம்ம பேர் இல்லாம காந்தம்மாள்னு வருது? கடவுள் எதையோ நமக்கு உணர்த்தத்துக்காக இது மாதிரி பண்றாருன்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில எழுந்த உடனே மறுபடியும் கோயிலுக்கு போனான். அங்க இருக்கிற எல்லா வேலையாளர்கிட்டையும் விசாரிச்சான், காந்தம்மாள்ன்ற பேர்ல யாராவது இங்க இருக்காங்களா வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா இடமும் தேடி பார்த்தாங்க, காந்தம்மாள்ன்ற பேர்ல யாருமே இல்லை. அப்புறமா ராஜா சொன்னாரு, சரி இந்த ஊர்ல வேற எங்கேயாவது இருக்காங்களா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடத்தெல்லாம் தேடி பார்த்தாங்க. அங்கேயும் யாரும் காந்தம்மாள்ன்ற பேர்ல இல்லை. அப்போ அங்க இருக்கிற மந்திரி சொன்னாரு, ராஜா இங்க இல்லைன்னா பரவாயில்ல, இந்த கோயில் கட்டுறதுக்காக மலையை உடைச்சி கல்லை நாம ஒரு இடத்துல இருந்து எடுத்துட்டு வரோம், அந்த வழியில இருந்து தேடிட்டு வருவோம் அப்படின்னு சொன்ன உடனே ராஜாவும் ஒத்துக்கிட்டு அந்த கோயில் கட்டுறதுக்காக ஒரு மலையை குடைஞ்சி அதுல இருந்து கல்லை வெட்டி எடுத்துட்டு வராங்க. அந்த இடத்துக்கு போனாங்க. அதுக்கு மேலேயும் நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அங்கேயும் போயிட்டு இந்த பேரை கேட்டாங்க. அங்கேயும் யாருக்கும் இந்த பேரை பத்தி ஒன்னும் தெரியல. ராஜா அந்த மலையை விட்டு கீழே இறங்கி வந்தாரு. அவருக்கு ரொம்ப தண்ணி தாகம் எடுத்துச்சு. உடனே அங்க இருக்கிறவங்க கிட்ட, ஏன்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும், எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப வந்தவங்களாம் சொன்னாங்க, இல்ல ராஜா, எடுத்துட்டு வந்த மொத்த தண்ணியும் நாங்க குடிச்சு தீர்ந்து போயிடுச்சு, கவலைப்படாதீங்க, நாங்க வழக்கமா இந்த கல்லுலாம் எடுத்துட்டு வரும்போது அந்த பாட்டியம்மா வீட்டுல தான் நாங்க தண்ணி குடிப்போம், வாங்க அங்க போய் கேட்டா தண்ணி கிடைக்கும்னு சொல்லிட்டு ராஜாவும் அந்த வேலையாளுங்களும் மந்திரிங்களும் ராஜா பின்னாடி அந்த பாட்டியம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. அது ஒரு சின்ன வீடு. அந்த வீட்டுல போய் உக்காந்தாங்க. பாட்டியம்மாவுக்கு அவங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க எல்லாருக்கும் தண்ணி நீர்மோர் எல்லாம் கொடுத்தாங்க. சந்தோஷமா ராஜாவும் மற்றவங்களும் தண்ணிலாம் குடிச்சாங்க. அப்ப அந்த பாட்டியம்மா கேட்டாங்க, என்ன ராஜா இவ்வளவு தூரம் நீங்க வந்திருக்கீங்க, இது வரைக்கும் இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ராஜா சொன்னாரு, ஆமா இவ்வளவு நாளா நான் இந்த பக்கம் வந்தது கிடையாது, கோயில் வேலை மட்டும் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு அங்க போய் பார்ப்பேன், அதுக்கப்புறமா நேரா அரண்மனைக்கு போயிடுவேன். இன்னைக்கு தான் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சது, அது கூட ஒரு முக்கியமான காரணமா தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. பாட்டியம்மா கேட்டாங்க, என்ன விஷயம் ராஜா அப்படின்ட்டு. ராஜா சொன்னாரு, வேற ஒண்ணும் இல்ல, என்னோட கனவுல இந்த கோயிலை கட்டினது யாரு அப்படின்னு அந்த இடத்துல காந்தம்மாள் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அந்த காந்தம்மாள் யாருன்னு சொல்லிட்டு நான் எல்லா இடத்தையும் தேடி பார்க்கறேன், எங்கேயுமே அந்த பேரு இருக்கிற ஆளே கிடைக்கல, உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த பாட்டி சொன்னாங்க, ராஜா காந்தம்மாள்ன்றவங்க நான் தான் அப்படின்னு சொன்னாங்க. ராஜாக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. உடனே அவரு, அப்படியா, இந்த கோயில் கட்டுறதுக்கு நீங்க எதையாவது நிலம் எதனா கொடுத்தீங்களா, பொண்ணு எதனா கொடுத்தீங்களா, இல்ல பணம் எதனா கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டாரு. அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அளவுக்கு என்கிட்ட வசதியே கிடையாது ராஜா அப்படின்னு சொன்னாங்க. ராஜா சொன்னாரு, அப்ப நீங்க என்னதான் பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. நான் ஒன்னும் பண்ணல ராஜா, இந்த 4 வருஷமா இந்த மலையில கல்லை உடைச்சி எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அவங்க குடிச்சிட்டு போகணுன்றதுக்காக
எல்லா நாளுமே நான் இங்க உட்காந்து அவங்களுக்கு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அந்த ஒரு வேலையை தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்ட ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த தண்ணி கொடுத்ததுக்காகவா இந்த அம்மாவோட பேரு அந்த கோயில்ல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோடவே நேரா அரண்மனைக்கு வந்துட்டாரு. வந்தவரு அன்னைக்கு எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு தூங்கினாரு. தூக்கத்துல சிவன் அவரோட கனவுல வந்தாரு. ஏன் ராஜா, அந்த அந்த அம்மாவோட பேர் வைக்கிறதுல உங்களுக்கு இன்னும் அந்த குழப்பம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. இவர் கனவுலயே பேசுறாரு. ஆமாம் கடவுளே, நான் இவ்வளோ பொருள் செலவு பண்ணி இவ்வளோ பேரை வேலை வாங்கி இந்த கோயிலை நான் கட்டிக்கிட்டு இருக்கேன். இந்த கோயில்ல என்னோட பேரை வைக்கிறதுக்கு எனக்கு அருகதை இல்லையா அப்படின்னு கேட்டார். சிவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, நீ கோயில் கட்டுறன்னா அது உன்னோட பணம் கிடையாது, உன்னோட உழைப்புல இருந்து வந்த பணம் கிடையாது. இது ஜனங்களோட பணம். அதை கட்டணுன்ற அந்த மனசு வந்துச்சு இல்லையா, அதுக்கு பாராட்டு. இருந்தாலும் கடந்த 4 வருஷமா என்னோட கோயிலை கட்டுறதுக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கிற அந்த உழைப்பாளிங்களுக்கு தாகம் தீக்கிறதுக்காக தண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அந்த பாட்டியம்மா, அவங்க எந்த ஒரு சுயநலமும் இல்லாம இவ்வளோ நாளா தண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட பேரை தான் வைக்கணும். தயவு செஞ்சு அவங்களோட பேரையே அந்த இடத்துல பொறிச்சிரு அப்படின்னு சொன்னார். இப்போ ராஜாவுக்கு தெளிவாயிடுச்சு. நாம கொடுக்கிற பொருள்லயோ நாம வாரி வழங்குற கொடையிலையோ கடவுளுக்கு சந்தோஷம் கிடையாது. யாரு தன்னலமே இல்லாம பொது நலத்தை சிந்திச்சு வேலை செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் எப்பவுமே வரலாற்றுல நிரந்தர இடம். இது போன்ற நல்ல கதைகள் மற்றும் விடுகதைகளை கேட்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையான கதைகள் சேனலை. மறக்காம லைக் பண்ணிடுங்க. கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.